இங்க பென்னு ஒரு ஸ்கூல் பையன் நடந்து போயிட்டு இருக்க அதே ஸ்கூல்ல படிக்கிற சில புள்ளி பசங்க வந்து இவனை திட்டி அடிச்சு கீழே தள்ளி விட்டுறாங்க. ஏன்னு ஒரு சத்தம். யாருன்னு திரும்பி பார்த்தா ஒரு அழகான லியான்ற ஒரு பொண்ணு வந்து என்னடா பண்ணிட்டு இருக்க அவன, இனிமேல் அந்த பையனை நீ இப்படி பண்றத பார்த்தன்னு வையே நீ முழுசா வீடு போய் சேர மாட்ட புரியுதா அப்படின்னு அவனை மிரட்டி அதோட நிறுத்தாம அந்த புள்ளி பண்ண பையனோட சைக்கிளையும் பஞ்சர் பண்ணி விட்டு அவனுங்களை ஓட விட்டுறா. சே இவ்வளவு நல்லவளா இருக்கா இந்த பொண்ணு அப்படின்னு மட்டும் நினைச்சிடாதீங்க. போக போக தான் இவ எப்படிப்பட்டவன் தெரியும். அப்புறம் அந்த பையனை கூட்டிட்டு வீட்டுக்கு போயிட்டு இருக்கா. இந்த பையனுக்கு ஹெல்ப் பண்றதுனால இந்த பொண்ணு அவனோட அக்கான்னு நினைச்சீங்கன்னா அதுவும் இல்ல. இந்த பையனோட அப்பா அம்மா இவனை பாத்துக்கிறதுக்காக ஒரு பொண்ணை வேலைக்கு வச்சிருப்பாங்க. அந்த பொண்ணு தான் இந்த பொண்ணு. இவனுக்கு ஆயமா வேலை செய்யற பொண்ணு, அதாவது பேபி சிட்டர் தான். அடுத்த நாளே பென்னோட அப்பா அம்மா ஊருக்கு போறாங்க. அதனால இந்த பையனை லியா பொண்ணை பாத்துக்க சொல்லிட்டு போறாங்க. இந்த பொண்ணு நல்ல மாதிரி அவனை நல்லா பாத்துக்கிறா. ரெண்டு பேரும் சேர்ந்து டான்ஸ் ஆடுறாங்க, விளையாடுறாங்க, ஸ்விம்மிங் கூட பண்றாங்க. இந்த மாதிரி பண்றதுனாலயே பென் இந்த பொண்ணை நல்லவன் நினைச்சிட்டு இருப்பான். ஆனா இதுக்கப்புறம் தான் அவளோட சுயரூபம் தெரிய போகுது. நைட்டு பென்னு தூங்கிட்டு இருக்கும்போது வீட்டுக்கு கீழே ஏதோ சத்தம் கேக்குது. என்னடா ஏதோ சத்தம் கேக்குது போய் பார்க்கலான்னு இவன் போய் பார்த்தா அந்த லியா பொண்ணு அவளோட கேங்கே கூட்டு வந்து இவனோட வீட்டுல விளையாண்டுட்டு இருக்காங்க. சரி என்ன விளையாடுறாங்கன்னு பாப்போன்னு அந்த பையன் மேல இருந்து பாத்துட்டு இருக்க ட்ரூத் ஆர் டேர் விளையாடுறாங்க. அந்த பாட்டில சுத்தி விடும்போது அந்த பாட்டில் யாரை காட்டுதோ அவங்க கிட்ட ட்ரூத் ஆர் டேர் கேட்பாங்க. அந்த பாட்டில் லியா பொண்ணை காட்ட மேக்ஸ்ன்ற பையன் ட்ரூத் ஆர் டேரான்னு கேட்க டேர்னு சொல்லிடுறா. உடனே அந்த பையபுள்ள அந்த கேங்லயே ஷையான ஒரு பையன் இருக்கான், அவனுக்கு நீ முத்தம் கொடுக்கணும்னு சொல்லிடுறான். இந்த பொண்ணு அவன் கிட்ட போறா. அப்படியே கிட்ட போய் அவன் கண்ணாடியை கலட்டி முத்தம் தான் கொடுக்க போறான்னு பார்த்தா மொத்தமா முடிச்சு விட்டா. கத்தி எடுத்து அவன் தலையில குத்தி அவன் சோழிய முடிச்சிடறா. பென் இதை எல்லாத்தையும் மேல இருந்து ஒளிஞ்சிருந்து பாத்துட்டு இருக்கான். என்னடா கொலைலாம் பண்றீங்க அப்படின்ற மாதிரி. இந்த கேங்கே சைக்கோ கேங் போல. அந்த செத்தவனோட ரத்தத்தை வேற புடிச்சு வச்சிட்டு இருக்காங்க. அப்புறம் ஏதோ மந்திர புக்கை வச்சு படிச்சிட்டு இருக்காங்க. அந்த லியா பொண்ணுல இப்ப மேல ஒருத்தன் தூங்கிட்டு இருக்கான்ல அவனோட ரத்தமும் நமக்கு வேணும்னு சொல்ல யார சொல்றாங்கன்னு தெரியுதா? ஒளிஞ்சிருந்து பாத்துட்டு இருக்கானே பென்ன தான் சொல்றாங்க. இவனுக்கா உயிரே போயிருது. ஐயோ அடுத்து நம்மள தான் போட போறாங்க, நம்ம ரத்தத்தை தான் பிடிக்க போறாங்கன்னு இவன் உயிர் பயத்துல பின்னங்கால் புடனில் அடிக்க ஓடுவான் பாருங்க. ஓடி போய் போலீஸ்க்கு கால் பண்ணி என்னோட வீட்டுல ஒரு சைக்கோ கும்பல் இருக்கு, அவங்க ஆல்ரெடி ஒருத்தனை கொன்னுட்டாங்க, அடுத்து என்னை கொல்றதுக்கு பிளான் போடுறாங்க, கொஞ்சம் சீக்கிரமா வாங்கன்னு போலீஸ்க்கு போன் பண்ணி சொல்லிடுறான். அப்படியே ஜன்னல் வெளியே எகிரி குச்சிடலான்னு எட்டி பார்த்துட்டு இருக்க அதுக்குள்ள அந்த கேங் மேல வராங்க. இவன் போய் தூங்குற மாதிரி மறுபடியும் படுத்து நடிக்கிறான். சைலண்டா படுத்து இருக்க இவனுக்கு கத்தி குத்தெல்லாம் கிடையாது. இவனுக்கு டீசெண்டா ஒரு மாட்டூசியை வச்சு அவன் ரத்தத்தை எடுத்துக்கிறாங்க. அவன் கையில குத்தி ரத்தத்தை உறிஞ்சிக்கிறாங்க. நல்ல வேலை வேற எங்கேயும் குத்தல. ரத்தத்தை எடுத்து வாட்டி இந்த லியா பொண்ணுக்கு தெரிஞ்சது அவன் தூங்குற மாதிரி நடிக்கிறது. அதனால வெளியே போற மாதிரி போயிட்டு அவ வெளியே நின்னுட்டு இருப்பா. அதுக்குள்ள எந்திரிச்சு ஜன்னல் வெளியே குதிச்சிடலான்னு எந்திரிக்க பார்த்தா அந்த பொண்ணு பேய் மாதிரி பின்னாடி நின்னுட்டு இருக்கு. இவனுக்கும் தலை சுத்தி கேராகி மயக்கம் போட்டு அப்படியே விழுந்துடுறான். இவனுக்கு போட்ட ஊசியில ஏதோ மயக்க மருந்து கலந்துருப்பாங்க போல. இந்த பையன் கண்ண முழிச்சு பார்த்தா இந்த பையனை கட்டி போட்டு அந்த கேங்கே முன்னாடி நின்னுட்டு இருக்காங்க. அடுத்து இவனுக்கு ஒரு சம்பவத்தை வேற பண்ண காத்திருக்காங்க. இவன் உயிர் பொழைச்சானா இல்லையா, அந்த ரத்தத்தை இவங்க எதுக்கு எடுத்து வைக்கிறாங்கன்னு அதெல்லாம் அடுத்த பாட்டுல பார்க்கலாம்.